சார், இப்ப இன்னொரு விதமான கேள்வி என்ன அப்டின்னா, பணம் குடுத்த நபர் கையில ஹேண்ட் கேஷா குடுத்திருக்கிறாரு. ஒரு 2,00,000 அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு செக் வாங்கியிருக்கிறார். இப்ப நாளைக்கு சட்ட ரீதியா வரும்போது, நான் வந்து பணம் 2,00,000 வாங்கவே இல்ல. 50,000 தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப யாருக்கு ஃபேவரா இருக்கும் சார்? கண்டிப்பா அத நிரூபிக்க முடியல. பணம் நீங்க வந்து குடுத்தத வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா, உண்மையிலேயே இந்த இடத்துல சட்ட சிக்கல் தான். ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எப்போதுமே இந்த மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. சட்டவிரோதம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படியே ரூ. 50,000 மேல நீங்க போனீங்கன்னா, அது செக் மூலியமா தான் போணுமே தவிர, நீங்க கையில இருந்து பண்ண முடியாது. ஓகே. ஸோ, அத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எவ்வளோ அமௌண்ட் குடுக்க முடியும் அப்படின்றது உங்க கணக்காளர்ட்ட கரெக்ட்டா கேட்டுக்கணும். நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட சார் என்கிட்ட கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? நான் எவ்வளோ குடுக்கலாம்? அப்படின்றத கேட்டுக்கிட்டு, அத வந்து நீங்க அது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும். ஆவணப்படுத்தி அவங்ககிட்ட வந்து ஒரு ரெசிப்ட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும். கேஷ் ரெசிப்ட். நீங்க சப்போஸ் கேஷ் குடுத்தீங்கன்னா, எவ்வளோ கேஷ் குடுத்திருந்தாலும் சரி, இந்த மாரி கேஷ் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி வாங்கணும். எழுதி வாங்க இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் எனக்கு 25 வருஷமா தெரியும் அப்படின்னு விட்டீங்கன்னா, அது வந்து ஃப்ரீயா குடுக்குற மாரி தான் கணக்காயிரும். அப்படி இருக்கும் பட்சத்துல தாராளமா அவங்க தான் ரெசிப்ட் வாங்கிடுறாங்களே. ரெசிப்ட் வாங்குனாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை வராது. ரெசிப்ட் வாங்கலைன்னா என்னைக்குமே அது வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இவர் வந்து நிரூபிக்கணும். நான் அந்த தேதியில நான் குடுத்தேன். 7ஆம் தேதி குடுத்தேன். 7ஆம் தேதி பாருங்க 7ஆம் தேதி நான் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அப்படின்ற பல ஆவணங்கள வந்து எடுத்து நம்ம சொல்லி தான் நம்ம இத செய்ய முடியும்.